பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது: உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். அந்த நேரத்தில் நாம் கூப்பிடப்படும் போது தம்முடைய முகத்தை மறைக்காமல் தம்முடைய விண்ணப்பத்தை, அந்த கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்குள்ள உபத்திரத்திற்குள்ள அவன் தள்ளப்படும் போது அவன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போகிறத அவன் வாசிக்க முடியும். அவன் வாழ்க்கையில சமாதானம் கடந்து போகும்போது அவனுடைய தத்தளிப்புக்குள்ள அவன் கடந்து போகிறதை நம்மளால பார்க்க முடியும். நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளப்படும் போது உபத்திரத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவங்க படுகிற உபத்திரத்தை அவர் பார்த்து கர்த்தர் அவர் மத்தியில் கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய உபத்திரத்தின் மத்தியில கர்த்தர் அதை அருவருக்காமல், அந்த முகத்தில் மறைக்காமல் இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல அநேக பேர் நாம் படுகிற உபத்திரை பார்த்து அவங்க கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த உபத்திரத்தை அவர் அருவருக்காமலும், வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தாவீது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த அப்படிப்பட்ட உபத்திரம் என்ன என்று சொல்லி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதே சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது: நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார்கள், என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உபத்திரம் நடந்ததா அவர் சொல்றாரு, நான் நன்மை செய்த ஆனா எனக்கு தீமை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் வியாதியா இருந்த போது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். அவங்க வியாதியா இருந்த நேரத்துல நான் பாஸ்டிங் போட்டேன், நான் உபவாசம் இருந்தேன், அது எனக்கு வேதம் சொல்லுகிறது உபத்திரப்படுத்தினேன். அந்த பாஸ்டிங்கால, அந்த உபவாசத்தால என்னோட ஆத்மாவை நான் உபத்திரப்படுத்தினேன். அப்படிலாம் நான் செய்தேன். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நான் நன்மை செய்தாலும் அவர் எங்களுக்கு தீமை செய்ய பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அநேக உபத்திரங்கள் வந்தது. அந்த உபத்திரத்தின் மத்தியிலுமாய் கூட கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கவே இல்லை. அதனால தாவீது இடத்துல சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் உபத்திரப்படும் போது நம்முடைய சமாதானம் இழந்து போகலாம். நம்ம சில தத்தளிப்புக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சில காரியங்களை நம் குழப்பத்தோடு நாம் இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உபத்திரத்தின் மத்தியில நாம் கூப்பிடப்படும் போது அவர் முகத்தை மறைக்காமலும், யார் கூப்பிடுறோமோ அதற்கேற்ற பதிலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்த தகப்பன் இன்னைக்கு நம்முடைய உபத்திரத்தை பார்க்கிறார். பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இறங்கி வந்து கர்த்தர் அந்த உபத்திரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.